நம்ம வந்து முன்னாடி பார்த்த டாபிக் பதிலுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டெமோக்கு போயிடுவோம். இந்த டெமோல வந்து நம்ம பார்க்க போறது மிக முக்கியமானது என்னன்னா Azure SQL டேட்டாபேஸ். நீங்க டைப் பண்ணீங்கன்னா இங்க Azure SQL டேட்டாபேஸ்னு வரும். இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, கிரியேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வரும்போது 3 ஆப்ஷன் காமிக்குது. ஒன்னு SQL டேட்டாபேஸ், அதுல நமக்கு காமிக்கிறது சிங்கிள் டேட்டாபேஸ் வேணுமா, எலாஸ்டிக் பூல் வேணுமா, டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு 3 ஆப்ஷன் கேட்குது. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா SQL மேனேஜ் இன்ஸ்டன்ஸ், அங்க வரும்போது சிங்கிள் இன்ஸ்டன்ஸா ஆர்க்கா அப்படின்னு கேட்குது. இங்க நீங்க SQL சர்வரை வந்து நீங்க என்ன பண்ணணும், சர்வரை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அதாவது உங்களுடைய டேட்டாபேஸை VMல இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இதுதான் 3 ஆப்ஷன். ஓகே, ஃபார் நவ் ரைட், டு டெமோ ஃபியூ திங்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நான் பண்ண போறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டாபேஸ் சர்வரை கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா இது டைம் ஆகுங்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். ஸோ SQL சர்வர் என்டர்பிரைஸ் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன், வெப் எடிஷன் இருக்கு. நான் ஸ்டாண்டர்ட் எடிஷன் போய்க்கிறேன். ஸ்டாண்டர்ட் எடிஷன் இது எதுக்காக செலக்ட் பண்றோம்னா, இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இமேஜை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணனா இது விண்டோஸ் சர்வரையும் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள SQL சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு கொடுத்துரும். ஓகே, நான் வந்து தனித்தனியா பண்ண தேவையில்லை. இந்த இமேஜ்ல ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே அது ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துரும். அதனால இந்த இமேஜ் நான் யூஸ் பண்றேன். நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, இங்க இந்த இடத்துல ஓகே, ஸோ நம்ம பார்க்கறது SQL சர்வர் அப்படின்னு போட்டுப்போம் 2019. ஓகே, ஸோ SQL சர்வர் 2019 இங்க செலக்ட் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணியாச்சு, SQL சர்வர் 2019 ஓகே அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ செலக்ஷன் வந்து நம்ம வந்து ரீஜன் வந்து சென்ட்ரல் இந்தியா வச்சுப்போம். இங்க SQL சர்வர் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ RDP போட்டு, ஏன்னா நான் உள்ள போய் பார்க்கணுங்கிறதுக்காக RDP போட்டை எனேபிள் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது என்னன்னா, இங்கெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண வேணாம், அதுவே எல்லாத்தையும் கிரியேட் பண்ண சொல்லிடுவோம். நாம பண்ண வேண்டியது முக்கியமா என்னன்னா, இந்த SQL சர்வர் செட்டிங்ஸ் வந்துட்டு இங்க நம்ம என்ன பண்ணுவோம், எனேபிள் SQL ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு நாம கொடுக்குற யூசர் நேம் வச்சு நாம லாகின் பண்றதுக்காக அதை கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் நாம ரெண்டே விஷயங்கள் இங்க பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ஒன்னு நம்ம பண்றது என்ன, எனேபிள் ஆத்தென்டிகேஷன், எனேபிள் சர்வர் நம்ம கொடுத்துட்டு ரெண்டு மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் கரெக்டா எல்லாமே. ஓகே, ஸோ இந்த டேட்டாபேஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதை கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த டேட்டாபேஸ் இப்போ நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். 1 more minute. Let's validation complete. என்னடா எப்ப வந்தாலும் இதே காமிச்சிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. ஏன்னா எங்க வந்தாலும் Azure போர்ட்டலுக்குள்ளதான் போய் ஆகணும். UI வந்தா இந்த UI தான் நம்ம பார்ப்போம். இதுலதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எப்பவுமே நம்ம. ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம், ஒரு வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஒரு டேட்டாபேஸை நம்ம போட்டிருக்கோம். அவ்வளவுதான் நம்ம பண்றது இப்போ. ஓகே, ஸோ இந்த ஜாப் சப்மிட் ஆன உடனே நம்ம ரெண்டாவது டாஸ்க் போயிடலாம். ஓகே, ஓகே, இது ஆகுது. இது வந்து ஓடும். இது ஒரு எப்படியும் ஒரு 15 to 20 minutes ஆகும். ஓகே, ஸோ அது நடந்துகிட்டே இருக்கட்டும். அங்க நம்ம டச் பண்ண வேணாம். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாம இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணிக்குவோம். அந்த விண்டோல போயிட்டு SQL சர்வர் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், SQL டேட்டாபேஸ்ல நாம சிங்கிள் டேட்டாபேஸ் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இப்போ இங்க வந்துட்டு எகெயின் நான் என்ன பண்ண போறேன், என்னோட இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ண போறேன்.
பண்ணிட்டு இங்கே போயிட்டு நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, SQL சர்வர் ரிசோர்ஸ் குரூப், அந்த ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் நேம் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து டெமோ டிபி ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இல்லை வேணாம், டெமோ டிபி வேணாம், நம்ம நேமாவே கொடுத்துருவோம் இதுக்கு. ஓகே, ஒரு நேமாவே கொடுத்துருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு அட்வென்ச்சர் ஒர்க் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் நேமே கொடுத்துருவோம். இப்போ என்னன்னா, இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம்னா எனக்கு ஒரு சர்வர் வேணும் பேக் எண்ட்ல. ஓகே, டேட்டா பேஸ் சர்வர் வேணும். ஸோ ஏற்கனவே நான் என்கிட்ட சர்வர் இருந்துச்சுன்னா அந்த சர்வர் நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், புதுசா ஒரு சர்வர் ஒன்று நான் கிரியேட் பண்ணேன். அதனால நான் என்ன பண்ண போறேன், டிபி சர்வர் ஓகே 2024 அப்படின்னு கொடுத்து ஓகே, ஏன்னா இது யூனிக் நேமா இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம டேட்டா பேஸ் எங்க இருக்குன்னு சொன்னோம், சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ஷன் வந்து சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்க வரும்போது ஆத்தென்டிகேஷன் கேக்குது இல்லையா, இந்த ஆத்தென்டிகேஷன் வரும்போது நான் என்ன பண்ணலாம், என்ட்ரா ஐடி மட்டும் யூஸ் பண்ணலாம். என்ட்ரா ஐடியும் SQL யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளிஃபைடுக்காக நான் என்ன பண்றேன், நான் SQL ஐடி மட்டும் யூஸ் பண்றேன் இங்க. ஓகே ஓகே, இப்போ ரெண்டுமே இங்க செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்வர் வந்து எனக்கு புதுசாவும் கிரியேட் ஆகும். இங்க வரும்போது என்ன கேக்குது பாருங்க, do you want to use elastic pool? நான் சொன்ன ஏற்கனவே உங்கள்கிட்ட எலாஸ்டிக் பூல்னா என்ன, சிங்கிள் டேட்டா பேஸ்னா என்னன்னு சொன்னேன். நான் இப்போ என்ன பண்றேன்னா நோ கொடுத்துக்கிறேன். மல்டிபிள் டேட்டா பேஸ் பண்ண போறது இல்லை, சிங்கிள் டேட்டா பேஸ் தான் நான் பண்ண போறேன். அப்புறம் ஒர்க்லோட் டைப்ல வந்து இது டெவலப்மெண்ட் ஒர்க்லோடா ப்ரொடக்ஷன் ஒர்க்லோடா அப்படின்னு கேட்குது. ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடும், இங்கே ஹைப்பர் ஸ்கேல்னு மாறிடும். அங்க எனக்கு என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் கொடுத்தேன்னா ஜென்ரல் பர்பஸ் ஆயிடும், சர்வர்லெஸ் ஆயிடும். ஓகே, 1 வீக் வரும், இதான் என்னோட சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கலி ரெடண்டன்ட் வேணுமா, ஜோன் ரிடண்டன்ட் பேக்கப் வேணுமா, ஜியோ ரிடண்டன்ட் பேக்கப் வேணுமா அப்படின்னு கேக்குது. இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஃபைனான்சியல் ரிலேட்டடோ இல்லை ஹெல்த் கேர் ரிலேட்டடோ மற்ற டேட்டாவோ ஏதோ ரன் பண்ணீங்கன்னா, சில கண்ட்ரீஸ் எப்படி இருக்கும்ல அப்படின்னா வந்து அந்த டேட்டா என்னோட கண்ட்ரியை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க ஜியோ ரிடண்டன்ட் பேக்கப் செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பேசிக்கா இன்னொரு காப்பி வந்து இன்னொரு ரீஜன்ல இருக்கும், அந்த ரீஜன் வெளியே இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம். வேற ஜோன் ரிடண்டன்ட் செலக்ட் பண்ணனா ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளேயே இருக்கும் நமக்கு எல்லாமே, ரைட்டா? அப்போ அந்த ஜோன் ரிடண்டன்ட்டுக்குள்ள அது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. லோக்கலி ரிடண்டன்ட்னா என்ன ஆகும், வித்தின் த ரீஜனுக்குள்ள ஒரு ஏசில டேட்டா சென்டர்ல நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், லோக்கலி ரெடண்டன்ட் பேக்கப் செலக்ட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு நெட்வொர்க்கை வரும்போது நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பப்ளிக் அக்சஸை எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு யூஸ்வலா யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் டெமோ நம்ம பண்ணோம். ஒன்னு அக்சஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்ட பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா பண்ணுவாங்க. நம்ம டெமோ வந்து பப்ளிக்லேருந்து காமிக்கிறதுனால நம்ம பப்ளிக் நெட்வொர்க் எண்ட் பாயிண்ட்டை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, பண்ணிட்டு செக்யூரிட்டியில வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க எந்த சேஞ்சஸுமே நம்ம கொடுக்கல. ஓகே, அடிஷனல் செட்டிங்ஸ்ல வரும்போது எனக்கு என்ன வேணும்னா, ஒன்னு நான் ஒரு டேட்டாவும் இல்லாம பண்ணலாம், இல்ல பேக்கப்ல இருந்து எனக்கு ரீஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணலாம், சாம்பிள் டேட்டா பேஸை நான் எனேபிள் பண்ணலாம். இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன்னா, என்னோட சாம்பிள் டேட்டா பேஸ் வந்து அட்வென்ச்சர் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் வந்து சாம்பிளா நான் வந்து லோட் பண்ணி பார்க்கறதுக்காக பண்றேன். பண்ணிட்டேன்னா எனக்கு டேக் ரிவ்யூ. ஓகே, இப்போ போய் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ இந்த டேட்டா பேஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இந்த டேட்டா பேஸ் ஃபியூ மினிட்ஸ்ல இந்த டேட்டா பேஸ் நமக்கு ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ இந்த டேட்டா பேஸ் வர்றதுக்குள்ள எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, சொல்றேன். சர்வர் செலக்ட் பண்ணணும், கிரியேட் ஆகுதுல அது ஆட்டோமேட்டிக்கா.
இப்போ வந்து இப்போ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ஹை எண்ட் சர்வரா கூட இருக்கும். இது என்ன மாதிரி சர்வர்ஸ் அலோகேட் பண்ணணும்? ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, செலக்ட் பண்ணும்போதே அங்கே வந்து உங்க ஃபர்ஸ்ட் டேப்ல பேசிக் டேப்ல நம்ம போகும்போது நம்ம பார்த்தோம்ல, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் டேப்ல வரும்போது உங்களுடைய டேட்டாக்கு என்ன வேணுமோ, உங்க விசிபி என்ன வேணுமோ, டேட்டா பேஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நமக்கு பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம டேட்டா பேஸ் சர்வர் இங்க இருக்கு இல்லையா, இங்க பாருங்க டிடியூ கோட்டா என்ன இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. ஓகே, எத்தனை டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுக்குள்ள நீங்க நான் 2 டேட்டா பேஸ் வச்சிருக்கேன் இங்க. ஓகே, நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிடியூ கோட்டாவை நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி. இது சிங்கிள் டேட்டா பேஸுங்கிறது, ஓகே, சர்வீஸுங்கிறதுனால. இதே நீங்க வந்து மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எக்ஸாம்பிள் நான் இதே இதுக்கு போயிட்டு இங்க கிரியேட் கொடுத்து இந்த இடத்துல மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்கும்போது இப்போ வரும்போது உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க சர்வர்லாம் செலக்ட் பண்ணா சொல்லாது உங்களை. ஓகே, இங்க நீங்க தான் சர்வர் செலக்ட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க எத்தனை கம்ப்யூட்டர் வேணும், என்ன சர்வர் வேணும், என்னங்கிறத நீங்க தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ரெண்டுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? அது சிங்கிள் டேட்டா பேஸ் வந்து ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல நீங்க சொன்ன நேம்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வர்ல உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து ஜென்ரலா என்ன பண்ணலாம், ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ரன் பண்ணலாம் இல்லையா, ஒரு சர்வர் உள்ள. அந்த கான்செப்ட்ல அது ரன் ஆகுது. இது டெடிகேட்டடா ரன் ஆகுது. ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். உங்களுக்கு இங்க இருக்கும்போது நீங்க தான் எல்லாத்தையும் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். என்ன பர்பஸ் வேணும், என்ன வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஆன் ப்ரெமிஸ்ல இருக்கிறதுக்கு சிமிலரா வேணும்னா நம்ம இந்த மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் பிக் பண்ணலாம்னு சொல்றீங்களா பை? சோ இது வந்து நம்ம மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் பிக் பண்ணோம்னா மைக்ரேட் பண்ணிடணும் ஆன் ப்ரெமிஸ்ல இருந்து எல்லாமே. மைக்ரேட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றது பெஸ்ட். ஓகே பை. அதுவும் வந்து உங்க டேட்டா வால்யூமும் உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் பொறுத்து. ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 GB தான் டேட்டா வச்சிருக்கீங்கன்னா, ஓகே, நீங்க எதுக்கு போயிட்டு நீங்க ஒரு டேட்டா பேஸ் சர்வர் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் பண்ணணும்? ஓகே, நீங்க வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லயே பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஆன்ஃப்ராம்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லை, அதனால நீங்க பண்ணீங்க. இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவா அதானே பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, ஃப்ளேவர்ஸ் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஆமா, உங்களுடைய ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஓகே, சோ நீங்க கேட்கிற 90% ரெக்வயர்மெண்ட் வந்து இந்த டேட்டா பேஸ்ல வந்து கவர் ஆயிடும். ஓகே, 1-2 ஒரு கொஞ்சம் தான் இருக்காது. அந்த கொஞ்சம் அப்படிங்கும்போது அந்த கொஞ்சத்தை என்ன பண்றோங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே முடியும், நம்ம செஷன் முடியும் போது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு கோ டு ரிசோர்சஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண சிங்கிள் டேட்டா பேஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இங்க இருக்கு டேட்டா பேஸ். இப்போ இந்த டேட்டா பேஸை நான் பல விதங்கள்ல அக்சஸ் பண்ண முடியும் என்னால. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க எனக்கு வந்து இந்த டேட்டா பேஸ்க்கு வந்து எனக்கு என்னோட இதுல நான் ரன் பண்ணும் அப்படின்னா, லோக்கல்ல இருந்து நான் ரன் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரௌசர்ல இருக்கேன். ஓகே, இங்க போயிட்டு எஸ்கியூஎல் கொரி இருக்கு, இது நேம் கேக்குது. நான் என்ன பண்றேன், என்னோட பாஸ்வேர்டை நான் கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் கொடுத்தேன்னா என்னால அக்சஸ் பண்ண முடியுமா? என்னால அக்சஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா என்ன பண்ணல, நம்ம இந்த டேட்டா பேஸ் வந்து ப்ரொவிஷன் ஆயிடுச்சு. ஈவன் தோ நான் போர்ட்டல்ல இருந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்கு நம்ம என்ன பண்ணல, ஃபயர்வால் ஒன்று இருக்கு டேட்டா பேஸ்க்கு முன்னாடி. அந்த ஃபயர்வால்ல என்னோட ஐபி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, லோக்கல் ஐபி அட்ரஸ். அந்த லோக்கல் ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணல, ஒயிட் லிஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் அவுட் சைட் ஆஃப் த நெட்வொர்க் இருக்கேன், அவுட் சைட் ஆஃப் அஜூர் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் அந்த இதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட சர்வர்ல போயிட்டு நான் அதை ஃபர்ஸ்ட் ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ரிசோர்ஸ்க்கு போயிட்டு என்னோட சர்வருக்கு போயிட்டு இந்த சர்வர்ல
நெட்வொர்க்கிங் போயிட்டு நெட்வொர்க்கிங்ல இங்க பாத்தீங்கன்னா ஆட் யுவர் கிளையண்ட் ஐபி அப்படின்னு அதுவே செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. நான் இதை கொடுத்த உடனே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்க வந்து எனக்கு என்ன ஆகும், என்னுடைய இந்த ஐபி வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியும், அந்த ரிசோர்ஸை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் திரும்பவும் போய் ஓகே கோரிக்கு போயிட்டு இங்க போய் நான் வந்து கொடுத்தேன்னா என்னால என்ன பண்ண முடியும், அந்த டேட்டா பேஸுக்கு என்னால இப்போ கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், என்னால போய் கோரி ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் டேட்டா எல்லாமே எனக்கு தெரியும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட். ஓகே, இதே நான் வந்து இது வேண்டாம், செலக்ட் ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு கஸ்டமருடைய டீட்டெயில் எல்லாமே எனக்கு வரும். இதே நான் இப்போ இங்கே போயிட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓகே ஆர்டர் அல்லது ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அது எல்லாமே டீட்டெயிலும் எனக்கு இங்கே வரும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணலாம், என்னால் எல்லா எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் எல்லா ஆப்ரேஷனும் என்னால் இங்கே பண்ணி பார்க்க முடியும். ஸோ என்னால் வந்து காலம் மட்டும் பார்க்க முடியும், சில காலங்கள் மட்டும் பார்க்க முடியுமானா அதுவும் என்னால் நார்மலாக எல்லா டேட்டா பேஸில் பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியும். என்னால் ஜாயின் கொரி பண்ணி பார்க்க முடியுமானா என்னால் ஜாயின் கொரியும் பண்ணி பார்க்க முடியும். ஜாயின் பண்ணி ரெண்டு டேபிளை ப்ராடக்ட் ஐடி டேபிளையும் ப்ராடக்ட் டேபிளையும் நான் ஜாயின் பண்ணி ஒரு கமாண்ட் அடிச்சு பார்க்க முடியுமானா அதுவும் என்னால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால ஜெனரிக்கா இங்கே பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா டேட்டாபேஸ் பார்த்துட்டோம். டேட்டாபேஸ்க்கு வந்து ஒரு நிறைய டேபிள் ப்ரொவிஷன் பண்ணிட்டோம். அது உள்ள நிறைய டேபிள் இருக்கு பாக்குறோம். இங்க அந்த டேபிளுக்குள்ள நம்ம என்ன பாக்குறோம், இங்க நிறைய ஒரு டேபிள்லயும் இருக்கக்கூடிய ரோஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம பார்க்க போறது என்னன்னா, இதை எப்படிலாம் செக்யூர் பண்ணலாம், இதுல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு நமக்கு செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஷனா நம்ம போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் பண்ண வேண்டியது இங்க என்னென்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த யூசருக்கு வந்து சில ஆக்சஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணலாம், ஆல்டர் ரோ என்ன பண்ணலாம், டிபி ரீடர் டிபி ரைட்டர் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் சில விஷயங்களுக்கு அவருக்கு வந்து நான் வந்து டினை ஆக்சஸும் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு தேவை அப்படின்னா என்னன்னா, நான் இங்க போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இவரோட இமெயில் அட்ரஸ் எனக்கு தெரியுது. ஓகேயா, ஸோ இப்போ நான் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், யூசர் எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே திரும்பவும் அதே இடத்துக்கே போயிட்டு அதே கொரி ரீடருக்கு போயிட்டு ஃபைசலுக்கு பதிலா, ஏன்னா நான் அட்மின் இல்லையா, நான் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன், இப்போ இங்க போயிட்டு இங்க இந்த அப்ளிகேஷன் யூசர் அப்படிங்கிற இவரையும் அவருக்காக நான் போட்ட பாஸ்வேர்டையும் நான் என்ன பண்ண போறேன் இங்க கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் யூசரை லாகின் பண்ண போறேன். இப்போ நான் அப்ளிகேஷன் யூசரை லாகின் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த கொரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இங்க இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ ரெக்குவயர்மெண்ட் எப்படி என்னன்னா, இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த இமெயில் அட்ரஸ்ங்கிற இந்த டேட்டாவை நான் மாஸ்க் பண்ணணும். அதாவது இந்த இமெயில் அட்ரஸ் இந்த யூசர் வந்தா தெரியக்கூடாது, அது அட்மினா பார்க்கலாம். பட் வேற என்ன பண்ணக்கூடாது, வேற யாராவது டேட்டாபேஸ்க்குள்ள லாகின் பண்ணி வேற யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்க இந்த இமெயில் அட்ரஸ் ஃபுல்லா பார்க்க கூடாது. ஓகே, ஏன், செக்யூரிட்டிக்கா நானே என்ன பண்ணலாம், இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி நான் யாருக்கு வேணுமோ கொடுக்கலாம். ரைட்டா, அப்போ பெரிய பெரிய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியவங்களுடைய என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தருடைய இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரையும் நான் ஈஸியா லீக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம்.
ஓகே, அப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா கிடைச்சாலும் என்ன பண்ணக்கூடாது, அந்த டேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சில விஷயங்களை மாஸ்கிங் பண்ணணும். மாஸ்கிங் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டேட்டாபேஸ்க்கு நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா மாஸ்கிங், டைனமிக் டேட்டா மாஸ்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இங்க போனோம்னா அஜூர்ல என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடிய சென்சிட்டிவான, இதெல்லாம் ரெக்கமெண்டட். ஓகே, அஜூரே என்ன பண்ணுது, உன் டேட்டாபேஸ் ஸ்கீமாவை பார்த்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். டு யூ வாண்ட் டு மாஸ்க் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு நம்பர், அப்ரூவல் கோடு, நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. நம்ம சிம்பிளா வந்து இமெயில் அட்ரஸ் எடுத்துக்குவோம். நான் என்ன சொல்றேன், எஸ் ஐ வாண்ட் டு மாஸ்க் திஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ இந்த டேட்டா வந்து எனக்கு மாஸ்க்குள்ள வந்துடும். இப்போ நான் இதை போயிட்டு எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இது என்ன வேல்யூன்னு கேட்குது. எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல இமெயில் இருந்தா ஃபர்ஸ்ட்டும் பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணு, எக்ஸ் 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 அப்படின்னு ஆக்கிடு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ நான் இதை பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே, காலம் ஏன் ஃபோன் நம்பர் சொல்லுது. ஓகே, எனிவே ஸோ இங்க இருக்கு, எனக்கு தேவை வந்து இமெயில் அட்ரஸ் காலம் தானே பண்ணோம், அது ஃபோன் நம்பர் காலம்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ சேல்ஸ் டேட்டா பேஸ்ல கஸ்டமர் டேட்டா, சேல்ஸ் ஸ்கீமால கஸ்டமர் டேபிள்ல இமெயில் அட்ரஸ்ங்கிற இந்த காலம் வந்து எனக்கு டேட்டா மாஸ்கிங் ஆகி வரணும். ஓகே, இப்போ நான் திரும்பவும் query விண்டோக்கு போறேன். Sorry, cancel, save. I have to apply this changes, right? So நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், query விண்டோக்கு போறேன், போயிட்டு இங்க ஃபைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் அட்மினை லாகின் பண்றேன். இப்போ என்ன ஆகும், அட்மினை லாகின் பண்ணிட்டு ஓகே அந்த டேபிள்லயே போயிட்டு இந்த கொரியை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஃபுல்லாவே வரும். இப்போ இதே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அட்மினா இல்லாம நான் என்ன பண்ண போறேன், அப்ளிகேஷன் யூசர்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அந்த யூசரை லாகின் பண்ண போறேன். பண்ணிட்டு இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், டேட்டா வந்து மாஸ்கிங் ஆகி வரணும். ஓகே, இப்போ இதே கொரி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு பாருங்க, டேட்டா ஃபோன் நம்பர் ரெண்டு மாஸ்கிங் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இப்போ யாராவது லோ ப்ரிவிலேஜ் யூசர் இருக்கிறவங்க இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணா கூட அந்த டேட்டா என்ன பண்ண முடியாது, அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் முக்கியமான பெனிஃபிட் இங்க இருக்கிறதுல நீங்க பார்த்ததுல. ஓகே, அதுதான் டேட்டா மாஸ்கிங். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறது டேட்டா டிஸ்கவரி அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ டேட்டா டிஸ்கவரி அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காவே வந்து இப்போ நாம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து என்ன மாதிரி டேட்டா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். சொன்னாதான் அந்த டேட்டாவை அது என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம டேட்டாவை ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணணும். இதெல்லாம் என்னோட டேட்டா, இதெல்லாம் நான் கிளாசிஃபை பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த கிளாசிஃபிகேஷனுக்காக பண்ணும்போது அஜூர் என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அதுவே சொல்லணும், ஜிடிபிஆர் படி இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது சென்சிட்டிவ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல், ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும். நீங்க என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அக்செப்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா பேசிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், அது லேபிளிங் பண்ணிக்கும். பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி காலம் இருக்கு, என்ன மாதிரி நம்ம கிட்ட டேட்டா இருக்கு, அந்த டேட்டா டைப்ல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, மொத்தம் எத்தனை காலம் இருக்கு, 15 காலம் இருக்கு. அதுல 2 வந்து என்ன பண்றோம், கான்ஃபிடென்ஷியலாகவும் மற்றது வந்து நார்மலாகவும் வச்சிருக்கோம். இங்க 2 வந்து ஃபைனான்சியல் ரிலேட்டட் டேட்டாவா இருக்கு. இந்த 2 வந்து நேம் டேட்டா, 2 வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. ஓகே, 1 வந்து கிரெடிட் கார்டு டேட்டா, இங்க இந்த இன்னொன்னு வந்து கான்ஃபிடென்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. இதெல்லாம் இந்த கிளாசிஃபிகேஷன் மாத்தணுமானா மாத்திக்கலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம ஈஸியா வந்து
நம்மளால பார்க்க முடியும், நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும், இதை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் யார் அக்சஸ் பண்றா, என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நாம ஆடிட்டிங் போயிட்டு ஆடிட்டிங்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆடிட்டிங்கை நம்ம எனேபிள் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும், பட் நான் இங்க எனேபிள் பண்ணியே காமிக்கிறேன். பட் என்னன்னா வந்து மேபி அந்த அவுட்புட் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு அந்த இதுல இருந்து வேணா அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ ஓகே, இது எனேபிளிங் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் லெவல்ல சர்வரோட லாகை வந்து நான் வந்து கேப்சர் பண்றதுக்காக சர்வரோட லாகை நான் எனேபிள் பண்றேன். ஓகே, let's finish this. Okay, so அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், என்னுடைய டேட்டாபேஸ் லெவல்லையும் நான் என்ன பண்ணலாம், ஆடிட்டிங்கை எனேபிள் பண்ணலாம். அதையும் நான் என்ன பண்றேன், என்னோட லாக் அனலிட்டிக்கு நான் வந்து கொரியா வந்து அனுப்புறேன். ரெண்டையுமே நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேட்டா எல்லாமே எனக்கு இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் பார்த்தோம்னா இப்போ ரெண்டுமே இதுவும் எனேபிள் ஆயிடுச்சு, இதுவும் எனேபிள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வியூ ஆடிட் லாக் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ரெண்டுமே சர்வரோட ஆடிட் என்ன, டேட்டாபேஸோட ஆடிட் என்ன அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியும். இதை நான் டேஷ்போர்டு வழியாகவும் பார்க்கலாம். இங்கே டேஷ்போர்டுக்கு போனேன்னா இங்கே டேஷ்போர்டில் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி டேட்டா இருக்கு, என்னென்னலாம் விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இதை கொரி பண்ணியும் பார்க்கலாம். ஸோ எனக்கு சில கொரிஸ் தெரியும், நான் கொரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதை நான் கொரி பண்ணியும் நான் பார்க்கலாம். லாக் போயிட்டு நான் கொரி பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நான் போயிட்டு ஆடிட்டிங், வியூ ஆடிட் லாக், new database. பாருங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் ரன் ஆயிட்டதுனால எனக்கு இங்க டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டா நான் பார்த்தேன்னா எனக்கு என்ன வருது, இங்க எனக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என் டேட்டாபேஸ்ல இருக்கு, இதை யார் யாரெல்லாம் பார்க்கறா, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த அட்வென்ச்சர் ஆஃப் டேட்டால என்ன மாதிரி டேட்டா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொரி ரன் ஆயிட்டு இது எல்லாமே இருக்கு, இந்த டேட்டால இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான வியூவை என்னால நம்ம பார்க்க முடியும். யாராவது ஆடிட்டிங்லேருந்தோ இல்லை வேற ஏதாவது வந்து செக்யூரிட்டிக்கோ வந்து கேட்டாங்கன்னா நம்ம இந்த டேட்டாவை ஈஸியா நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இது எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ யார் எதை சேஞ்ச் பண்ணா, யார் என்ன பண்ணா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்மளால இங்கேருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்த ஆடிட்டிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்க ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது பை டிஃபால்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேட்டா வந்து என்கிரிப்ஷன் வந்து அவைலபிள். ஆல்வேஸ் என்கிரிப்டட் வேணும்னாலும் நம்ம இது ஆஃப், வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் இருக்கு. ஸோ இது இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னன்னா ரிப்ளிகா. ரிப்ளிகான்னா என்ன? ஓகே, ரிப்ளிகா அப்படின்னாலே அது பேர்லயே இருக்கு, இங்கிலீஷ் வார்த்தையிலேயே இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்துக்கு பேர் என்ன, ரிப்ளிகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரிப்ளிகா, இது என்ன இருக்கோ அது அங்க அப்படியே இருக்கும், அதுக்கு பேர் தான் ரிப்ளிகா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேட்டா இருக்கு, இந்த டேட்டா இன்னொரு இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிப்ளிகா ஆஃப் காப்பி ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஏன் அது நமக்கு தேவை அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஜென்ரலா என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய கம்பெனிஸ்ல எல்லா இடத்துலயுமே டேட்டா பேஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ஆக்குபைடாவே இருக்கும். ஓகே, நிறைய டேட்டா வந்து விடுறதுனால ஆல்வேஸ் ஆக்குபைடாவே இருக்கும். இப்போ அந்த டேட்டால போயிட்டு நான் திடீர்னு ஒரு ரிப்போர்ட் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்போர்ட் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும், அந்த ரிப்போர்ட்டும் போய் டேட்டாவை கேட்கும், இதுவும் போய் டேட்டாவை கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா என்ன ஆகும், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் வில் கோ டவுன். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே ரிப்ளிகா காப்பிலேருந்து ரன் பண்ணுவாங்க, அந்த ஆக்சுவலா உள்ள டேட்டா பேஸ்லயே வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம இங்க ரிப்ளிகா காப்பி கிரியேட் பண்ணலாம். ரிப்ளிகா காப்பி கிரியேட் பண்ணிட்டு அந்த ரிப்ளிகா காப்பியும் நாம அக்சஸ் பண்ண முடியும். அதுவும் வேற சர்வர்லயும் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் சர்வர்லயும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பாத்தீங்கன்னா
நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 2 சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஒன்று ஓகே. ஸோ ஃபைசர் தென் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரீட் ரிப்ளிகா அப்படின்னு ஒரு சர்வர். இப்போ இங்கே 2 டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் ரெண்டுமே எங்கே இருக்கு? இது ஒரு சர்வரில் இருக்கு, காமிக்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு சர்வரில் இருக்கு, இது ஒரு சர்வரில் இருக்கு. இது ரெண்டுமே எக்ஸாக்ட் சேம் காப்பி ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ரீட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரீட் ரிப்ளிகா நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ ரிப்ளிகா வந்து நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அதுவா என்ன ஆயிடுச்சு பாருங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் என்ன சொல்லுது, வேற ஒரு சர்வரை செலக்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லுது. ஓகே, கிரியேட் பண்ணி வேற ஒரு சர்வர் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்கே புது டேட்டா கிரியேட் ஆக ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த டேட்டா எல்லாமே. ஓகே, ஸோ அதுதான் ரீட் ரிப்ளிகாவோட பெனிஃபிட். ஓகே, ஸோ எத்தனை ரீட் ரிப்ளிகா வைக்கலாம், நீங்க எத்தனை ரீட் ரிப்ளிகா காணுமோ வச்சுக்கலாம். ஒவ்வொரு ரிப்ளிகாவுக்கும் நீங்க காசு பே பண்ணணும். ஓகேயா? ஸோ இதை வந்து வேற ஒரு டேட்டாபேஸ் சிங்க் பண்ண முடியுமானா பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து குரூப் கிரியேட் பண்ணிட்டு வேற ஒரு டேட்டாபேஸ் சர்வரோட வேற ஒரு இடத்துல சிங்க் பண்ணனாலும் நம்ம சிங்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஓவராலா நம்ம பார்த்த டேட்டாபேஸ். இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஒண்ணு இருக்கு. ஸோ அதாவது பேக்கப். ஸோ இங்க பேக்கப் அப்படின்னு வரும்போது சர்வருக்கு போனோம்னா நமக்கு பேக்கப் இங்க இருக்கும். இந்த பேக்கப் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கப்பும் நமக்கு இங்க இருக்கு. ஓகே, ஸோ பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும்னா அஜூர் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேக்கப் வந்து நீங்க என்ன பண்ணலாம், இங்க கொடுத்துட்டு டைம் கொடுத்து இந்த டைம் வந்து யூடிசி டைம். ஓகே, ஸோ இந்த டயத்தை கொடுத்தீங்கன்னா அந்த டயத்துல உள்ள டேட்டாபேஸ் என்ன பண்ணலாம், நீங்க புதுசாவே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வேளை டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு, டேட்டா இதாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பேக்கப்ல இருந்து நாம ரீஸ்டோர் பண்ணலாம். அங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பாயிண்ட் இன் டைம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் ரிட்டன்ஷன். லாங் டேர்ம் ரிட்டன்ஷன் என்ன, நாம பேக்கப் பாலிசிக்கு போனோம்னா நமக்கு தெரியும் லாங் டேர்ம் ரிட்டன்ஷன் என்னன்னு காமிக்கிறேன். ஸோ பாயிண்ட் இன் டைம் பார்க்கும்போது நீங்க டேட்டு அண்ட் டைம், என்ன டைம் டேட், எந்த டேட்ல என்ன டைம் வேணும்னு கேக்குறீங்களோ அந்த டயத்துல என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணி புது டேட்டாபேஸ்ல போட்டு உங்கள்கிட்ட கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பேக்கப் ரெக்கவரி. ஸோ இந்த பேக்கப் ரெக்கவரியில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாலிசி, ரிட்டன்ஷன் பாலிசி. இந்த ரிட்டன்ஷன் பாலிசி தான் வந்து முக்கியமானது. இப்போ இங்க போயிட்டு கான்ஃபிகர் பாலிசி அப்படின்னு கொடுத்தோம்னா பை டிஃபால்ட்டா அஜூர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னா 7 நாள் பேக்கப் வந்து பை டிஃபால்ட்டா கொடுக்கும். அதுக்கு மேல வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் பேக்கப்ல நீங்க வந்து 35 நாள் வரைக்கும் லாங் டேர்ம் பேக்கப் வந்து பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் பேக்கப் நீங்க போய்க்கலாம். அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் பேக்கப்ல வந்து நீங்க பேக்கப் வந்து ஒன்ஸ் அ வீக் வேணுமா, ஓகே எவ்ரி மந்த் வேணுமா, எவ்ரி இயர் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பேக்கப் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். ஒண்ணுக்கும் நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது பேக்கப் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ திடீர்னு உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்கறாரு, போன வருஷம் டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னாருன்னா போன வருஷம் டேட்டா நம்ம எப்படி எடுக்கிறது, இந்த பேக்கப் வழியா தான் நம்ம எடுக்க முடியும். போன வருஷம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா நம்ம இந்த பேக்கப் வழியா நம்ம எடுக்கலாம். அதுதான் வந்து பேக்கப்புடைய கான்ஃபிகரேஷன் இங்க நம்ம பார்க்கறது. ஓகே, ஸோ இது டேட்டாபேஸ் பேக்கப் பில்டினா அஜூர்ல வரக்கூடியது. ஓகே, இது எல்லாமே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எந்த சர்வரும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓகே, இதுதான் இப்போதைக்கு உள்ளது. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நம்ம அடுத்து மைக்ரேஷன் போறதுக்கு முன்னாடி. என்னப்பா சாட்டர்டே மார்னிங் வந்துட்டா கேள்வியே வர மாட்டேங்குதுப்பா. அந்த ஃபயர்வால் ஒன்று ஓப்பன் பண்ணீங்களா பாய்? நம்ம லோக்கல் கிளைண்ட் ஐடி நம்ம பாயிண்ட் பண்ணி விட்டு இருந்தாங்களா பாய்? ஸோ 2 கேசஸ் பாய். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆப்லேயோ இல்லை ஆப் சர்வீஸ்ல இருக்குன்னா அது எப்படி பாய் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது? அது ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா? ஓகே, வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். ஓகே, ஐ வில் ஆன்சர். எனிதிங் எல்ஸ்? அதே மாதிரி நம்மளோட ஆன் ப்ரெமிஸ்ல அதே ஆப் சர்வீஸ் இருக்குன்னா ஸோ சர்வர் அட்ரஸ் நம்ம இங்கே மேப் பண்ணலாமா? ஓகே,
ஸோ ரெண்டுமே சூப்பரான கொஸ்டின். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டேட்டாபேஸ்க்கு போயிடும். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் எடுத்துக்குவோம். கனெக்ட் எடுத்துட்டு செலக்ட். ஓகே, ஸோ ஆர்டிபி டவுன்லோட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு இந்த ஆர்டிபியை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஆர்டிபி ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகி முடியட்டும். ஸோ இந்த ஆர்டிபியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து 3 ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம இங்கே கிரியேட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம 3 ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம கிரியேட் கொடுக்கும்போது 3 ஆப்ஷன் பார்த்தோம். இப்போ Azure வெர்ச்சுவல் மிஷின்ல நாம இதே SQL சர்வர் ரன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். அதுதான் அந்த ஆர்டிபியில் இருக்குது. அங்கேயே நான் வந்து ராஜா கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, எப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஆன்சரும் அதுலயே சொல்றேன். ஓகே, ஸோ என்னோட ஆர்டிபி மிஷின் இது. மிஷின் லோட் ஆகுது. இப்போ இங்கே வந்துருச்சு. கேள்வி 1 என்னன்னா, இந்த ரிசோர்ஸ் வந்து அஜூர்ல தான் இருக்கு, அன்பிராம்ல இருக்கு, இல்லைன்னா அஜூர்லயே தான் ரன் ஆகுது. ஓகே, அப்படி எனக்கு அஜூர்லயே ரன் ஆகும்போது ஓகே, நான் இதை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது? அவர் சொன்னது வந்து ஒரு ஆப் சர்வீஸ் வச்சிருக்கேன், இல்லை வந்து அஜூரோட இன்னொரு சர்வீஸ் வச்சிருக்கேன். அஜூரோட இன்னொரு சர்வீஸ் வந்து எனக்கு வந்து இங்க ரன் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டார். ஓகே, ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இது அஜூர்ல இருக்க மிஷினு. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, இன்ஸ்டால் ஆகலன்னு அதெல்லாம் இருக்கு. SSMS அதான் இங்க எடுத்துக்கலாம். அது டக்குன்னு வராது சில சமயங்கள்ல. டூல்ஸ். ஓகே ஓகே, SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இப்போ லோட் ஆகுது. இப்போ இந்த SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் பார்த்தோம்னா நமக்கு பேசிக்கா இப்போ ராஜா கேட்ட கேள்விக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், நேரா இங்க போயிட்டு என்னோட சர்வர் நான் எடுக்க போறேன் இங்க. ஓகே, ஸோ என்னோட சர்வர் எங்க இருக்கு, இங்க தானே இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண சர்வர் எது இன்னைக்கு, SQL 2019. ஓகே, 2024 இதுதான் நம்ம கிரியேட் பண்ணோம். கரெக்டா? இந்த சர்வர் தான் கிரியேட் பண்ணோம். இந்த சர்வரோட டேட்டாபேஸ் சர்வர்ஸ், இந்த சர்வர் நேம் என்ன, இதான் சர்வர் நேம், இதுதான் நம்மளுடைய சர்வர் நேம். ஓகே, நான் கொடுத்த நேம் database.windows.net. இப்போ நான் இதை போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஓகே, நேரா என்னோட இந்த சர்வர் இருக்கு இல்லையா, ஆர்டிபி எடுத்தோம் இல்லையா, ஆர்டிபி எடுத்து இந்த சர்வருக்குள்ள நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரணும், அந்த சர்வர்ல அந்த இது வரணும். இந்த சர்வர் 40 தானே. ஓகே, ஸோ இது உள்ள இது உள்ள எனக்கு என்ன வரணும், இந்த சர்வருக்குள்ள எனக்கு இது வருது. ஓகே, இங்க நான் என்ன பண்ணேன், இந்த டேட்டாபேஸ் நேம்ல ஓகே என்ன பண்ண போறேன், சர்வர் நேம் கொடுத்துட்டு SQL ஆத்தென்டிகேஷன் சர்வர்னு கொடுத்துட்டு என்ன நேம் கொடுத்தனோ அங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தேன் இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் இங்க டைப் பண்ணி நான் இங்கேருந்து பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகணும், கனெக்ட் ஆகணும். ஆனா என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் நீ அது வந்து சைன்இன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுது. நியூ ஃபயர்வால் ரூல் ஆட் பண்ணு, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, சைன்இன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஃபயர்வால் ரூல் ஆட் பண்ணா என்ன பண்ணணும், 40லேருந்து ஆரம்பிச்சு ஒன்று இந்த ஐபி பண்ணணும், இல்லைன்னா இந்த ஃபுல் ஐபி ரேஞ்ச் நான் பண்ணணும்.
இது நான் பண்ணாதான் என்னால என்ன பண்ண முடியும், அங்க போய் என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இது ஆப்ஷன். அப்போ நான் ஆப் சர்வீஸோ வேற ஏதாவது சர்வீஸ் ரன் பண்ணணும்னா அது பண்ணணும். அதை பண்ணாம பண்ணணும் அப்படின்னா ஆஷூர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க அந்த ஆப்ஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் போனோம்னா இந்த நெட்வொர்க்கிங்ல கீழே பாருங்க, எக்ஸம்ஷன் ஃபார் allow Azure service and resources to this server அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆஷூரோட சர்வீசஸ் மட்டும் என்ன பண்ணும், இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த விஎம் வந்து என்னோட ஆஷூர்லயே ரன் ஆகிறதுனால நான் இப்போ போயிட்டு இங்க இதை கேன்சல் கொடுத்துட்டு நான் இப்போ போய் கனெக்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்னோட டேட்டா பேஸை என்னால கனெக்ட் பண்ண முடியும். இங்க நான் போய் என்ன பண்ணலாம், இந்த டேபிளை என்னால கொரி பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி தான் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க இந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணனா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, வருதா டேட்டா எல்லாமே வருதா? ஓகே, இப்போ நம்ம கிளவுட்ல இருக்க டேட்டா பேஸை நம்ம விஎம் வழியா நாம என்ன பண்றோம், ஃபுல்லா மேனேஜ் பண்ண முடியுது. அங்க பாக்குற எல்லாத்தையுமே நம்ம இங்க பண்ண முடியுது. ஓகே, இதுதான் வந்து டேட்டா பேஸ். ஓகே, இப்போ நாம பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு என்னன்னா வந்து, இப்போ என்னோட சினாரியோ என்னன்னா, என்கிட்ட இங்க ஒரு சர்வர் இருக்கு. ஓகே, இந்த சர்வர்ஸ்ல ஓகே எனக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே, இந்த சர்வர்ல எனக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே, என்னாச்சு? இது ஏதோ சர்டிபிகேட் கேக்குது. ஓகே, அது கேட்கறது கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு. இந்த சர்வர்ல எனக்கு டேட்டா பேஸ் இருக்கு. இந்த டேட்டா பேஸ் இன்ஜின்ல நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இங்க நான் வந்து என்னோட இதை நான் வந்து ரன் பண்ணணும். ஓகே, ஸோ ரன் பண்றதுக்கு நான் வந்து இங்கேருந்து எனக்கு மைக்ரேட் பண்றதுக்கு எனக்கு வேணும். இதுதான் என்னோட ரெக்வயர்மெண்ட். ஓகே, ஸோ ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் கொடுங்க, ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, நாட் ட்ரஸ்டட். அது செக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டா ட்ரஸ்ட் ஆயிருமா பை? தெரியல, இதை பார்க்குறேன். ஓகே, இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. அது மேபி அதில் கூட வந்திருக்கு தப்பு. ஸோ அதனால இல்லை. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்க இருக்கு. இங்க டேட்டா பேஸ்ல வந்து எனக்கு எந்த டேட்டா பேஸுமே இல்லை. ஓகே, டெம்பரவரியா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அந்த டேட்டா பேஸை நான் காப்பி பண்ணி என்னோட சி டிரைவ்ல நான் போட போறேன். ஓகே, ஸோ நான் இங்க போட்டு என்னோட சி டிரைவ்ல டிபி போட்டு நான் இங்க சி டிரைவ்ல இந்த டேட்டா பேஸை நான் காப்பி பண்ணி வச்சிடறேன். ஓகே, இந்த டேட்டா பேஸ் எப்படி எடுக்கலாம், என்ன டீட்டெயில் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வந்து லேப்லயே காமிச்சிடுறேன். நீங்க அதுலயே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த யூஆர்எல்க்கு நம்ம போனோம்னா இந்த யூஆர்எல்ல இங்க டேட்டா பேஸ் பேக்கப் இருக்கும். நம்ம என்ன வெர்ஷன் சர்வர் யூஸ் பண்றோமோ அந்த சர்வருக்கான வெர்ஷனுக்கான டேட்டா பேஸ் பேக்கப் இங்க இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளிஃபைடா இருக்கு, லைட் வெயிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு பிக் வேணாலும் எடுத்துக்கலாம், இது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த டேட்டா பேஸ் நான் கிளிக் பண்ணோன்னே என் லோக்கலில் டவுன்லோட் ஆகிடும். நான் அதை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா பேஸ் இங்கே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ் சர்வருக்கு நாம் இங்கே ஒரு புதுசாக ஒரு கொரி மட்டும் இந்த சர்வரில் ஒரு கொரி விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த கொரி விண்டோவில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீஸ்டோர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம், இதுல இந்த கமாண்ட்ல நாம கொடுக்க போறது, நம்ம காப்பி பண்ண ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்துப்போங்க. ஃபோல்டர் நேம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாவே வந்து உள்ள வந்து காப்பி ஆயிடணும். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன இருக்கணும், அட்வான்ஸ்ட் டேட்டா பேஸ் இருக்கணும். இருக்கா? எல்லா டேபிள், எல்லா டேட்டா எல்லாமே வந்துருச்சு. இப்போ எனக்கு டேட்டா பேஸ் எனக்கு உள்ள வந்துருச்சு. இது இப்போ என் டேட்டா லோக்கல்ல இருக்கக்கூடிய என்னுடைய டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கிளவுடுக்கு காப்பி பண்ணணும். கிளவுட்ல புதுசா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இதை அங்க அப்படியே மைக்ரேட் பண்ணணும். எப்படி மைக்ரேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய 2-3 செட்டப் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்னா, நீங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல மைக்ரேட் பண்ண போறீங்களோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியில ரிசோர்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ரிசோர்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ல மைக்ரோசாஃப்ட் ஓகே டேட்டா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ரிஜிஸ்டர்டா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ண வேண்டியது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய செகண்ட் செட்டப் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது செட்டப் வந்து நம்ம டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நாம போயிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுனால அது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால அதை பண்ணிட்டு நம்ம இங்க அது பண்ணிட்டே இருக்கும்போது இது இங்க வந்து இதை முடிச்சிருவோம். ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த விஎம் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ரிமோட் இன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த விஎம்குள்ள போயிட்டு இங்க ஐஇயை ஓபன் பண்ணி ப்ரௌசர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே இந்த யூஆர்எல், அதாவது இந்த டவுன்லோட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூஆர்எலுக்கு நம்ம போயிட்டு ஓகே விண்டோஸ் மிஷின்ல இந்த X86 இருக்கு இல்லையா, இதை வந்து டவுன்லோட் பண்றோம். அதாவது பேசிக்கா என்ன பண்றோம்னா, பாருங்க இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ்ல டவுன்லோட் இன்ஸ்டால் Azure Data Studio அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை நாம டவுன்லோட் பண்ணி நாம இன்ஸ்டால் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு அப்படின்னா, இது நம்ம எப்படி விஎஸ் கோடு இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து இது டேட்டாக்காக உள்ள, ஓகே டேட்டாக்காக உள்ள ஒரு சாஃப்ட்வேர். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளால லாட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது டேட்டாபேஸ் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் விஷயங்களை இதுல இருந்து நம்மளால பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்றோம், இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்றோம் உள்ள. இது இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஆகட்டும். ஸோ இதுக்கு இடையில நாம போய் என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இங்க வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், போயிட்டு Azure SQLக்கு போயிட்டு Azure SQL நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒரு டேட்டாபேஸ் ஒன்று நாம இப்போ கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்றதுக்கு நம்ம டேட்டா சிங்கிள் டேட்டாபேஸ், இந்த தடவை நான் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னா, எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் சர்வரை நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகே, நான் வந்து முன்னாடி மாதிரி புது டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்ண போறது இல்லை, என்ன பண்ண போறேன், எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸையே நான் வந்து பண்ண போறேன். ஓகே, மைக்ரேஷன். ஓகே, ஸோ இங்க அதே டேட்டாபேஸ் சர்வரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அதே டெவலப்மெண்ட் எல்லாமே அப்படியே வச்சுக்கிட்டேன், லோக்கலி ரெண்டு வச்சுட்டேன். ஓகே, எங்கேயும் எந்த செட்டிங்ஸையும் நான் மாத்தல.
ஓகே, அதே சர்வீஸ் செட்டிங்ஸே அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகே, அடிஷனல் செட்டிங்ஸ்ல நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். முன்னாடி சாம்பிள் செலக்ட் பண்ண, இப்போ நன் கொடுத்துருக்கேன். ரிவ்யூ, தென் ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ். ஓகே, ஸோ டேட்டா பேஸ், இப்போ இந்த டேட்டா பேஸும் இப்போ கிரியேட் ஆக போகுது பேக் எண்ட்ல. இதை கிரியேட் ஆகிட்டே இருக்கட்டும். ஓகே, இந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கிடையில நம்ம என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு லான்ச் ஸ்டுடியோ பண்ணிடுவோம். ஸ்டுடியோ வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண இந்த ஸ்டுடியோ வந்து நமக்கு லான்ச் ஆகுது. ஓகே, ஓகே, இப்போ நமக்கு விஎஸ் கோட் இருக்கு, அதே மாதிரியே இருக்கு உங்களுக்கு. இப்போ ஸ்டுடியோ வந்து நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க நியூ கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன கேட்குது பாருங்க. எனக்கு வந்து சர்வர் நேம் கொடு, டேட்டாபேஸ் நேம் கொடு, நான் வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க போயிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று டிப்ளாய் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பேர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, SQL சர்வர் மைக்ரேஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் Azure SQL மைக்ரேஷன் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நாம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ நான் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, பண்ணி முடிச்சதுக்கோட நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம நியூ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த நியூ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சர்வர் நேம் வேணும். ஓகேயா, சர்வர் நேம் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்வர் வந்துருச்சு. இந்த சர்வர் டேட்டாபேஸ் சர்வர் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்க போயிட்டு நான் இந்த சர்வர் நேம் எடுத்துட்டு திரும்பவும் நான் இதுக்குள்ளேயே வந்து இங்க நான் இந்த சர்வர் நேம் கொடுத்துட்டேன். ஐடி என்னன்னு கேட்குது, விண்டோஸ் லாகின் கொடுத்துட்டேன். சாரி, SQL லாகின் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் வச்சிருந்தேன் இல்லையா, அதை நான் இங்க கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டேட்டா பேஸ் வரும்போது இது போய் கொரி பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸும் காமிக்கும். இப்போ நம்ம பண்ண போறது எதுக்குன்னா, நம்ம பண்ண போறது மைக்ரேஷன் அப்படிங்கிறதுனால, நம்ம மைக்ரேஷன் டேட்டா பேஸ் பண்ண போறதுனால மைக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்க என்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நாம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த டேட்டா பேஸ் நமக்கு தெரியணும் அங்க. ஓகே, நமக்கு அந்த டேட்டா பேஸ் தெரியுது. ஓகே, ஆனா இங்க என்ன இல்லை, எந்த டேபிளும் இல்லை. ஓகே, டேபிள் எல்லாமே நமக்கு எம்டியா தான் இருக்கும். நமக்கு அட்வென்ச்சரோ எந்த டேபிளுமே இங்க இருக்காது. ஏன்னா நம்ம புது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், அதனால எதுவுமே இங்க இருக்காது. ஸோ டேட்டா பேஸ் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணணும், லோக்கலையும் நான் கனெக்ட் பண்ணணும். லோக்கலி கனெக்ட் பண்ணுங்கிறதுனால என்ன பண்றேன், SQL சர்வர் 2019 இதெல்லாம் லோக்கலோடது. லோக்கல் சர்வரையும் நான் என்ன பண்றேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு மேண்டேட்டரிக்கு பதிலாக இங்கேயும் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்து கனெக்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ எனக்கு லோக்கலும் கனெக்ட் ஆகணும். வேற தானே, கரெக்ட் தானே, தப்பா? மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ எங்கப்பா? Connection error. SQL Server 2019, correct? Again.
ஏன் வரல டேட்டாபேஸ்ல? SQL சர்வர் அட்டென்ஷன் ஒர்க் டேட்டாபேஸ் கரெக்டா தான் இருக்கீங்க. இங்க வரும்போது வரல. எது சாரி, விண்டோ சரியா வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, விட்டா ஸ்டுடியோ. ஓகே, இது ஓகே. கனெக்ஷன் கரெக்டான கொடுக்குறேன் பேரு, அதையும் பார்த்துப்போம். அது வேற. SQL சார் கனெக்ட் என்ன ஒரு பாப்பா? வாட்டி கிளிக் பண்ணி அங்கேருந்து காப்பி பண்ணிங்க பை. கனெக்ட் கிளிக் பண்ணுங்க மேல. மேல கனெக்ட். ஸ்பெல்லிங் சர்வர் ஸ்பெல்லிங் பாருங்க பை. அதான் 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 அதுக்கு தான் பார்க்க வந்தேன் திருப்பி. SCPR ஆர் இல்ல இருக்கு, இங்க இருக்க இல்ல தானே? SCV. இப்போ இங்கேருந்து இது காப்பி கரெக்ட். அதுதான் பிரச்சனை. அதுதான் பார்த்தேன். அதுதான் ஏதோ பண்ணிருப்போம்னு தெரியும். அதுக்கு அதான் முக்கியமா வந்து ஓகே ஓகே. ஸோ நவ் we go here and copy paste. ஓகே, ஸோ தென் இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கலா கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ மேண்டேட்டரிக்கு பதிலாக ஆப்ஷனல் கொடுத்துப்போம், கனெக்ட். இப்போ லோக்கலும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்மளோட கோல் என்னன்னா, இந்த டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணணும், கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும். அதான் நம்மளுடைய கோல். ஓகே, ஸோ இது பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த SQL மைக்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், நியூ மைக்ரேஷன் கொடுக்க போறேன். நியூ மைக்ரேஷன் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது டேட்டா பேஸை அசஸ் பண்ணும். ஸோ நான் அதுக்கு என்ன எந்த டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ணணுமோ அந்த டேட்டா பேஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க அசஸ் பண்ணிட்டு சொல்லும் இந்த டேட்டா பேஸ் வந்து எதுக்கு கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லும். அதாவது Azure சிங்கிள் டேட்டா பேஸ் கம்பேட்டபிளா, இல்ல மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் கம்பேட்டபிளா, இல்ல வெர்ச்சுவல் மிஷின் VMல கம்பேட்டபிளா அப்படின்னு காமிக்கும். பாருங்க, இதுக்கு ஒரு வார்னிங் இருக்கு, இதுக்கு ஒரு வார்னிங் இருக்கு, இதுக்கு வந்து எந்த வார்னிங்குமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்னால் இந்த டேட்டா கலெக்ஷனை எனக்கு எடுத்துட்டு வந்து என்னால் பண்ண முடியும். ஓகே, அது போய்கிட்டே இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டார்கெட் டேட்டா பேஸ், எந்த டேட்டா பேஸ்க்கு நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பண்ண போகிறது SQL டேட்டா பேஸ்க்கு தான் டார்கெட் பண்ண போறோம். இங்க பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் பண்ணோம்னா என்ன ஸ்டேட்ல இருக்கும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்லுது. ஒரே ஒரு ஃபைண்டிங் மட்டும் இருக்குன்னு சொல்லுது. அந்த ஃபைண்டிங் என்ன அப்படிங்கறதையும் இங்க உங்களுக்கு காமிக்குது. இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் அனுப்பலாம். ஓகே, ஸோ என்னன்னா வந்து இங்க நேம் வந்து 117 118 இருக்கு. ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அதாவது நம்மளுடைய SQL எங்க டிப்ளாய் பண்ண போறோமோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம இங்க லிங்க் பண்ணணும். லிங்க் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட்டல்ல சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணா மட்டும்தான் நம்மளால லிங்க் பண்ண முடியும். நீங்க எந்த ஐடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்,
போர்ட்டலை நீங்க லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ பண்ணிட்டு அங்கேருந்து நமக்கு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லாகின் பண்ணோம்னா எனக்கு இப்போ 2FA வரும். ஓகே, எனக்கு 2FA வரும். 2FA வந்ததுக்கு அப்புறம் நான் 2FA கொடுத்துட்டு நான் உள்ள போனேன்னா என்னால லாகின் பண்ண முடியும். ஓகே, ஓகே, இப்போ எனக்கு லாகின் ஆயிடுச்சு. நான் என்ன சைன்இன் பண்ணிட்டேன் 2FAல. ஸோ எனக்கு அங்கே லாகின் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இங்கே அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லி லாகின். இப்போ நாம இதை மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே வந்தோம்னா நம்ம அக்கௌண்ட் ரெடி, நம்ம அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆயிடுச்சு. நம்ம கேட்குது எந்த டெனன்ட் உனக்கு வேணும், எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல உனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ரிசோர்ஸ் குரூப் நம்ம சர்வர் அதுவே இருக்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிச்சிடும். ஓகே, நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ டார்கெட் டேட்டா பேஸ் எதுன்னு கேட்குறது. நான் பண்ண வேண்டியது மைக்ரேஷன் டிபிங்கிற அதில் தான் நான் டார்கெட் பண்ணணும். பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க ரிசோர்ஸ் குரூப். ஓகே, ஸோ கிரியேட் நியூ டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ். அதாவது இந்த டேட்டாபேஸை நான் மைக்ரேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு மைக்ரேஷன் சர்வீஸ் ஒன்று எனக்கு வேணும். ஓகே, ஸோ அது வந்து செல்ஃப் ஹோஸ்டட் ரன் டைம் வந்து நமக்கு வந்து ஒன்று கிரியேட் ஆகணும். ஸோ அதனால எனக்கு வந்து நான் அதை பண்ண மட்டும்தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ அதனால ஓகே, நான் அந்த செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட்டை நான் இப்போ டிப்ளாய் பண்ணுறதுக்காக அந்த கான்ஃபிகரேஷனை முடிக்கிறேன். ஏன்னா பேக் எண்டில் ஆஃப்லைனில் பெரிய டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால என்னோட செல்ஃப் லைனில் வந்து நான் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் வந்து லோக்கல்லே பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோக்கலுக்கான ஸ்கிரிப்ட் வரும். இல்லை நான் வந்து க்ளவுடில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் க்ளவுடில் வந்து நமக்கான இது வரும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ரன் இட் ஆன் த ஹியர். ஓகே, ஸோ நான் சேவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் இதை ரன் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓப்பன் பவர்ஷெல். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் போயிட்டு என்னோட பவர்ஷெல்ல நான் இதை ரன் பண்ணும். ஓகே, ஸோ பவர்ஷெல் விண்டோவில் எடுத்துட்டு நான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டு இப்போ நான் போயிட்டு ரன் அப்படி கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணி ரன் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகே, ஸோ இது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏதாவது புரியுதா? புரியுது. யூஸ்ஃபுல்லா இருக்குப்பா இது இவ்வளவு நேரம் நடத்துனது எல்லாமே? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லாங் டைம் அந்த மைக்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஓகே, ஏன்னா யாரும் லைவாலாம் மைக்ரேட் பண்ணி காமிக்க மாட்டாங்க. இப்போ இதுலயே இப்போ டெஸ்டினேஷன் வந்து SQL அண்ட் சோர்ஸ் SQL. இப்போ ஆரக்கிள்னா MariaDB, PostgreSQL எல்லாம் பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி பாசிபிளா? இப்போ இருக்கு, அதுக்கு டூல் தனியா இருக்குமா. ஓகே, ஒன்னுக்கு ஒரு டூல் இருக்கு. ஓகே, இது நம்ம வந்து SQL to SQL பண்றோம். நீங்க SQL இருந்து வேற எங்கேயாவது டார்கெட் பண்ணணும், டார்கெட்டுக்கு தனி டூல் இருக்கு. அஷூர்ல வந்து அஷூர் மைக்ரேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து டார்கெட் பார்த்துக்கலாம். இந்த சேலஞ்சஸ் வார்னிங்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிட்டு மைக்ரேட் பண்ணிடணும். கரெக்ட். யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் வார்னிங் வரும்போது அதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கூட காமிச்சிக்கலாம் அவங்க கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிஞ்ச சர்வர் இதுல இருந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் இங்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ வரும்போது இங்க நான் போயிட்டு இந்த இம்போர்ட் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சாரி, நான் வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாவே நான் என்ன பண்ணலாம்,
என்னால வந்து முடிஞ்ச மைக்ரேஷன் இருக்கு இங்க. இதை வந்து நான் வந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய டீட்டெயிலை பூராவுமே நான் வந்து டீட்டெயிலா காப்பி பண்ணிக்கலாம். இங்க ஒவ்வொன்னு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் நான் ரிப்போர்ட்டா பார்க்கலாம். ஸோ என்னோட அசஸ்மெண்ட்டையும் நான் அசஸ்மெண்ட் டைம்ல எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், டெவலப்பர்ஸோட மற்றவங்களோடய நான் ஷேர் பண்ணலாம். நியூ மைக்ரேஷன் போட்டுட்டு இப்போ லெட்ஸ் சே ரெஸ்யூம் ரைட். ஸோ இங்கேருந்து எடுத்தோம்னா இப்போ அசஸ்மெண்ட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட்லயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ப்ரீவியஸ். ஓகே, இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பேராமீட்டர் இருக்கு, என்ன டீட்டெயில் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஒன்று ஒன்றும் பார்க்கலாம். அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், இந்த வந்து அசஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்டேட்டர் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகே, இதுவா ஒரு டூலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட். ஓகே, இதை நம்ம ஒன்று ஒன்றா பண்றதுக்கு பதிலாக ஸ்கிரிப்ட் வழியா டைரக்டா பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு ஆன் ப்ரெமிஸ்ல வந்து ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு. நம்ம அங்க இருந்து இப்போ கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணோம்னா அந்த அஷ்யூர் டேட்டா ஸ்டுடியோல இருக்கு பாய், அது ஆன் ப்ரெமிஸ்ல இருக்க டேட்டா சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்ல பாய். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி டேட்டா சர்வர் நீங்க எடுத்துட்டு போயிட்டு டேட்டா பேஸ் சர்வர் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதை பண்ணலாம். அது ஆப்ஷன் 1. ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு என்னன்னா வந்து நீங்க வந்து டைரக்டா உங்களுடைய சர்வருக்குள்ள போயிட்டு, இதுதான் உங்க சர்வர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வச்சிருப்பீங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல போயிட்டு நீங்க பேக்கப் ஃபைல் எடுத்துட்டு பேக்கப் ஃபைலை வச்சு நீங்க ரீஸ்டோரும் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்க டேட்டா பேஸ் எடுத்துட்டு இந்த டேட்டா பேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், பேக்கப் எடுக்கலாம் இல்லையா, இதை நீங்க பேக்கப் எடுக்கலாம் டூலை யூஸ் பண்ணி. ஓகே, டாஸ்க்ல என்ன பண்ணலாம், பேக்கப் எடுத்துட்டு இந்த பேக்கப் ஃபைலை நீங்க இங்க BAK ஃபைல் இருக்கும் இல்லையா, இந்த BAK ஃபைல் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆஷூருக்கு ரீஸ்டோர் பண்ணலாம். இது வழியாவும் பண்ணலாம். இந்த டூல்லயே ஆப்ஷன் இருக்கு அதுக்கு. உங்களுக்கு நீங்க ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டுடியோ வந்து இப்போ புது டூலுங்கிறதுனால ஸ்டுடியோ வழியா காமிச்சேன். ஸ்டுடியோல வந்து இதுல ரிப்போர்ட்லாம் வராது உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டுடியோல வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. யூசர்ஸ் அந்த கிராண்ட் பெர்மிஷன்ஸ், டினை பெர்மிஷன்ஸ், ஸோ இதுவும் மைக்ரேட் ஆயிருமா இல்ல நம்ம மேனுவலா இங்க கிரியேட் பண்ணணும்? எல்லாமே ஆயிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது SQL தானே பண்றோம். ஸோ இது வந்து மைக்ரேட் ஆகி முடியும். லெட்ஸ் ஃபினிஷ். ஒன்னா இப்போ இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணி முடியறது தான் லேட் ஆகும். ஒன் டைம்ங்கிறதுனால, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதை காமிக்கிறேன். இல்லை முடிக்கணும்னா அதுலேயே வச்சு முடிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாம் வருது, எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. அதுக்காக தான் வந்து இதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். ஓகே, நியூ கெட் பேக்கேஜ். எஸ், ஐ நீட் டு டூ. இது அடுத்து ஒரு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், முடியட்டும். நம்மளுடைய பேக்கேஜ் ரெடி. இப்போ நாம இங்க போயிட்டு டன் கொடுத்துட்டு
இங்கே நெக்ஸ்ட் போனோம்னா இங்கே நமக்கு வேலிடிட்டி வரும். இப்போ வேலிடேட் பண்ணிட்டு நமக்கு சொல்லும் பேக்கேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து அந்த சர்வீஸ் ரன் ஆகி முடிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரணும், ரிஜிஸ்டர்ட் பண்ணிடுச்சுன்னு வரணும். ஏன் வரல அப்படின்னு தெரியல, வந்துருச்சு. ஓகேயா, ரன் டைம் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ என்ன கேட்குது, யூசர் நேம் பாஸ்வேர்டு டேட்டா பேஸ், எந்த டேட்டா பேஸ் வேணுமோ அந்த டேட்டா பேஸ் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்றோம், ரன் வேலிடேஷன் பண்றோம். லாஸ்டா மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் முடிச்சோம். இப்போ என்ன பண்றோம், நாம வேலிடேட் பண்றோம் நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு. இது சோர்ஸ் டேட்டா பேஸ், இது டார்கெட் டேட்டா பேஸ், ரெண்டுமே நமக்கு பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வேலிடேட் பண்றோம். இங்க முக்கியமா என்னன்னா இந்த இடத்துல நம்ம செலக்ட் ஸ்கீமா அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், நம்மளுடைய டார்கெட் டேட்டா பேஸ் எந்தெந்த டேட்டா பேஸ்ல எந்தெந்த டேபிள் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும்தான் அது செலக்ட் ஆகி அது வந்து டார்கெட் ஆகும். ஏன்னா சில சமயம் என்ன ஆகும்னா ஹோல் டேட்டா பேஸும் பண்ண வேணாம், டேட்டா பேஸ்ல இருக்க 10 டேபிள்ல 5 டேபிள் மட்டும் பண்ணா போதும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம எந்த டேட்டா பேஸ்ல எந்த இது வேணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணா போதும் அப்படிங்கிறதுனால இந்த டேபிள்ல இதை மட்டும் நம்ம பண்ணுங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எதை நமக்கு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்றோம். அடுத்து இங்க ஸ்கீமால நெக்ஸ்ட் போவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் மைக்ரேஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா மைக்ரேஷன் நடக்கும். மைக்ரேஷன் நடக்கும்போது நீங்க இங்க பாக்குறது வந்து ஒன்று ஒன்றா வந்து முடியும். இது இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் மைக்ரேட் ஆகி முடிகிறதுக்கு. மைக்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்க நம்மளுடைய இந்த டேட்டா பில்ல போயிட்டு இங்க போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த டேட்டா பேஸ் வந்து இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் இங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்தோம்னா எனக்கு என்ன வரணும், இங்க டேட்டா பேஸ் வரணும், டேபிள்ஸ் வரணும். ரைட்டா, வந்துச்சுன்னா தான் எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், மைக்ரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ மைக்ரேஷன் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும்னா இங்க பாருங்க, இங்க ஆயிட்டு இருக்கிறது தெரியுது. கிரியேட்டிங் டேட்டா ஒன்லி, இந்த ஸ்டெப்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த டேட்டா பேஸ் எல்லா டீட்டெயிலையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக்கா வந்து முடிஞ்சதுல காமிக்கிறேன் உங்களுக்கு. பேசிக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா பேஸ்க்கு போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுடைய மைக்ரேஷன் டேட்டா பேஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா, இந்த டேட்டா பேஸ்ல அந்த டேபிள்ல அங்க இருக்கக்கூடிய டேட்டா பேல எல்லா வியூவும் நமக்கு இங்க இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருந்த ஆன்பிராம்ல இருந்த அதே டேட்டா என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாவே கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகி கிளவுட்ல நமக்கு அந்த டேட்டாவை நமக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேட்டாவை ஆன்பிராம்ல இருந்து நம்ம கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் இன்னையோட கிளாஸ், இதோட இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு கேள்விகள் எது இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நீங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா 2 எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த எக்ஸசைஸ். இதுல பேசிக் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் இப்ப பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாவே வந்து நீங்க எப்படி பண்றதுன்னு இதுல பார்ப்பீங்க. ஓகே, ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து இந்த மாஸ்கிங் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த டேட்டா மாஸ்கிங் எப்படி பண்றதுன்னு இதுல நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகே, பண்ணிட்டு இதுல இருந்து நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா மாஸ்கிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். மூணாவது இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம டேட்டா மைக்ரேஷன் பண்ணோம் இல்லையா, இந்த டேட்டா மைக்ரேஷன் எப்படி பண்ணோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம், அட்வென்ச்சர் ஒர்க் வேணும், டேட்டா ஸ்டுடியோ வேணும், டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் வேணும்,
டேட்டாவை ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்டிகிரேட்டர் ரன் டைம் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டேட்டா பேஸை வந்து லோக்கல்லேருந்து காப்பி பண்ணி அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி பண்ணோம்னு பார்த்தோம். நேம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்த்தோம். டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்சஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணோம். டேட்டா ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணிட்டு அது ஒரு மைக்ரேஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு அதையும் கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சு டேட்டா பேஸ் மைக்ரேட் பண்ணி முடிச்சு நாம டேட்டாவை பார்த்தோம். புரியுதா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ். இந்த ஓவரால் விஷயத்தையும் நீங்க பண்ணி பார்க்கலாம். இந்த 3 லேபை நான் ஷேர் பண்றேன். இதை வச்சு நீங்க மற்ற விஷயங்களையும் பண்ணி பாருங்க. ஓகே,